தூக்கம் வரமா சாபமா? கண்ணதாசனின் விளக்கம். நான் தூக்கத்தில் மன்னன். பாழுங்காட்டில் துண்டை விரித்து படுத்தால் கூட நான் சுலபமாக தூங்கிவிடுவேன். அதனால் நான் இழந்தது கொஞ்சமா? கேலிக்கு ஆளானது கொஞ்சமா? இரவில் சாப்பிட்டுவிட்டு காரில் ஏறி படுத்தால் காலையில் திருச்சி வரும்போதுதான் விழிப்பேன். அதிலே சிந்தனைக்கு லாபம் இருந்ததே தவிர வந்த லாபம் போகவும் செய்தது. கும்பகர்ணன் மட்டும் தூக்கத்தை குறைத்துக் கொண்டிருந்தால் ஸ்ரீராமனுடைய படை சேது கடலை தாண்டியிருக்காது என்பார்கள். இரவும் பகலும் தூங்காமல் விழித்துக்கொண்டே நம்மை காவல் காக்கிறாள் மதுரை மீனாட்சி. அவளுக்கு மீனாட்சி என்ற பெயர் வந்ததற்கு காரணமே அதுதான் என்கிறார் வாரியார் சுவாமிகள். மீன் போல் விழித்திருந்து அவள் ஆட்சி செய்வதால் அவள் மீனாட்சி. இதை எனது குருநாதர் வாரியார் சுவாமிகள் அழகாக சொல்லுவார். ஓடும் ரயிலில் 2000 பேர் தூங்குகிறோம். இன்ஜின் டிரைவர் விழித்துக் கொண்டிருக்கிறார். அவரும் தூங்கிவிட்டால் 2000 பேரும் என்ன ஆவது? நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தாமும் கெட்டார் என்று தம்பி கல்யாண சுந்தரம் எழுதியிருக்கிறார். தூக்கம் ஒரு வகை லயம், ஒரு வகை சுகம், ஈடு இணையில்லாத போகம். நல்ல தூக்கம் ஒருவனுக்கு வருவது அவன் செய்த தவம், அவன் பெற்ற வரம். ஆனால் கடமைகளை மறக்கடிக்கும் தூக்கம் போகம் அல்ல, ரோகம். காலை 6 மணிக்கு திருமணம், மாப்பிள்ளை 7 மணிக்கு எழுந்திருந்தால் நேரம் காத்திருக்குமா? ஆகவே எந்த போகமும் அளவுக்குரியது. ஒரு குறிப்பிட்ட வயது வரையில் குழந்தைக்கு தூக்கம்தான் வளர்ச்சி. அந்த வயதுக்கு பின் விழிப்புத்தான் வளர்ச்சி. நன்றாக வளர்ந்து காக்க வேண்டியவர்களை காத்து சேர்க்க வேண்டியவற்றை சேர்த்த பிற்பாடு தூக்கம் ஒரு யோகம். காக்க வேண்டிய காலத்தில் தூங்குவதே ரோகம். ஆனால் துர்பாகியவசமாக தள்ளாடும் வயதில் எல்லா கடமைகளையும் முடித்துவிட்டு தூங்கப் போகிறவனுக்கு தூக்கம் வராது. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் தூக்கம் குறையத் தொடங்கும். ஐயோ, தூங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டு பயனில்லை. சுகபோகத்தை அனுபவிக்க வேண்டிய வயதில் அனுபவித்து தீர்த்து விட்டோம் என்று ஆறுதல் அடைவதைத் தவிர வேறு வழியில்லை. திருடர் பயம் நிறைந்த இடத்தில் விழுந்து விழுந்து தூங்கினால் நஷ்டம். ஆபத்தான நேரங்களில் தூக்கத்தை அறவே விலக்காவிட்டால் கஷ்டம். தவறினால் ஒரு போகம் பல ரோகங்களுக்கு காரணமாகிவிடும். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம்தான் தூங்குவான் அடால்ஃப் ஹிட்லர். அது அவனுக்கு போதுமானதாக இருந்தது. மளமளவென்று வெற்றியும் தேடித் தந்தது. ஒரு நாள் நிம்மதியாக தூங்க விரும்பி 2 மாத்திரைகளை போட்டுக்கொண்டு தூங்கினான். அன்றைக்குதான் நார்மண்டி முற்றுகை நடந்தது. ஐசன்ஹோவரும் சர்ச்சிலும் ஆயிரக்கணக்கான கப்பல்களை பிரெஞ்சு நாட்டு நார்மண்டி கடற்கரைக்கு அனுப்பி வெற்றி பெற்று விட்டார்கள். ஹிட்லரின் தோல்விக்கு அமெரிக்காவின் அணுகுண்டா காரணம்? இல்லை, ஹிட்லரின் தூக்கமே காரணம். ஆகவே அனுபவத்தின் காரணமாக சொல்கிறேன். அனுபவத்தை அளவோடு அனுபவிங்கள். உண்பதில் நிதானம், உறங்குவதில் நிதானம். தீயன பழகாமல் இருத்தல், அளவான வாழ்க்கையிலே அதிகமான உற்சாகத்தை காணுதல். இப்படி வாழ்ந்தால் இறைவன் ஒத்துழைப்பான். நன்றி. கண்ணதாசனின் போகம் ரோகம் யோகம் நூலில் இருந்து.